தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் ஒரு கோயிலிலே தான் கற்பித்த ஒரு மாணவியை காண்கின்றார். அவருக்கு அந்த மாணவியை கண்டதுமே இவள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய வகுப்பிலே இருந்து கேள்வி கேட்டவள் என்கின்ற ஞாபகம் வருகின்றது. உடனே அவர் அந்த மாணவியை பார்த்து சிரிக்கின்றார். அந்த மாணவியும் அந்த ஆசிரியரை இனம் கண்டு கொண்டு புன்னகைக்கின்றாள். அவள் இப்பொழுது அந்த ஆசிரியரின் அருகே வந்து அவருடன் உரையாடுகின்றாள். தாங்கள் வகுப்பறையிலே பாடசாலைகளிலே கல்வி கேட்ட காலத்திலே இந்த ஆசிரியர் மிக மகிழ்ச்சியாக நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவள் இந்த ஆசிரியருடன் கதைக்கின்றாள். கதைத்த பின்னர் இந்த பேச்சுவாக்கிலே இந்த ஆசிரியர், நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கின்றார். நான் காபோத உயர்தர பரீட்சை எழுதியிருக்கின்றேன். ஒரு சாதாரண தரமான ஒரு பெறுபேறு தான் எனக்கு வந்திருக்கின்றது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி இந்த மாணவி அந்த ஆசிரியருக்கு சொல்கின்றார். உடனே அந்த ஆசிரியர் அவள் தொடர்ந்து என்ன படிக்கலாம், எவ்வாறாக முன்னேறலாம் என்பது மாதிரியான பல விடயங்களை அந்த மாணவிக்கு சொல்கின்றார். நான் இப்பொழுது பல விடயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இதில் ஏதாவது ஒன்றை நீ பின்பற்றி தொடர்ந்து படி. காபோத உயர்தர பரீட்சையிலே ஒரு சாதாரண பெறுபேற்றுடன் உன்னால் எதிர்காலத்திலே வாழ முடியாது. நீ ஏதாவது ஒன்றை படி என்று சொல்லி புத்திமதி சொல்கின்றேன். பொதுவாக இது ஆசிரியர்களுக்கு அடிப்படை குணம். தங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஆசிரியரும் நினைப்பார்கள். அந்த மாணவியும் நன்றி சொல்லி புறப்பட்டு விடுகின்றார். ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் சென்றிருக்கும். இப்பொழுது எதிர்பாராத விதமாக வேறொரு இடத்துல அந்த மாணவி அந்த ஆசிரியரை காண்கின்றாள். கண்டது தானே ஓடி வந்து கதைக்கின்றாள். சார், நீங்கள் சொன்னது போலவே நான் இப்பொழுது தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். கல்லூரிகளிலே ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்காக எனக்கு நியமனம் கிடைத்தது. நான் இப்பொழுது ஆசிரியர் பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஆசிரியர் நியமனம் விரைவிலே கிடைத்துவிடும். நன்றி சார் என்றெல்லாம் இவள் சொல்கின்றாள். ஆசிரியருக்கு மகிழ்ச்சி. பொதுவாக ஆசிரியர்கள் இவ்வாறாக பல மாணவர்களை உருவாக்குவது வழக்கம். எனவே அவர் மகிழ்ச்சியாக விடைபெற்று செல்கின்றார். அதன் பின்னர் அந்த மாணவியை இவர் மறந்தே போய்விட்டார். பல வருடங்கள் இப்பொழுது கடந்து விட்டன. ஒரு மரணச் சடங்கொன்றிலே கலந்து கொள்வதற்காக இந்த ஆசிரியர் அந்த மரணச் சடங்கிலே அந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது அதே மரணச் சடங்குக்கு ஒரு கார் வண்டி ஒன்று வருகின்றது. அந்த வீடு கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த ஒருவரின் மரணச் சடங்கு. கொஞ்சம் சிறிய வீடு. அவர்களது வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற பாதையோ கொஞ்சம் ஒடுக்கமானது. அந்த பாதையின் இரு பக்கத்திலும் கதிரைகள் போடப்பட்டு பலர் சோகத்துடன் அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் இடம் மட்டுமட்டாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த கார் வண்டி அந்த நடுவுக்கால் 2 பக்கமும் மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நடுப்பாதையால் செல்கின்றது. அதை பார்க்கின்ற போது இந்த ஆசிரியர் உட்பட பலருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. இதிலே ஒரு மரண வீடு நடந்து கொண்டிருக்கின்றது. பாதையிலே கதிரை போட்டு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த கார் வண்டியை வேறு இடத்தில் நிறுத்திவிட்டு வந்தால் என்ன, இதற்குள் வர வேண்டுமா என்கின்ற கேள்வி இந்த ஆசிரியர் உட்பட பலரின் மனங்களிலே எழுகின்றது. இருந்தாலும் ஒருவரும் எதுவுமே பேசவில்லை. இப்பொழுது இந்த கார் வண்டி கொஞ்சம் தூரம் சென்று ஒரு இடத்திலே நிறுத்தப்படுகின்றது. நிறுத்தப்பட்ட பொழுதுதான் பலருக்கு புரிகின்றது, அந்த கார் வண்டியிலே வருபவர்களும் இந்த மரணச் சடங்கிற்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதிலிருந்து 2 பேர் பார்த்தாலே தெரிகிறது புதிதாக திருமணம் முடித்தவர்கள் என்று சொல்லி இருவருமாக ஒரு ஆணும் பெண்ணுமாக இறங்கி வருகிறார்கள். கொஞ்ச தூரம் கிட்ட வந்ததும் இந்த ஆசிரியர் அந்த பெண்ணை இனம் கண்டு கொள்கிறார். ஆரம்பத்திலே காபோத உயர்தரத்திலே ஒரு சாதாரண சித்தியுடன் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பதாக சொன்ன அந்த மாணவி அவரின் வழிகாட்டலிலே இப்பொழுது ஆசிரியராக நியமனம் பெற்று கொஞ்சம் வசதியான வாழ்க்கையையும் வாழத் தொடங்கி இருக்கிறாள் என்பதை இந்த ஆசிரியர் புரிந்து கொண்டு அவள் தன்னின் அருகே வந்ததும் தன்னுடன் கதைப்பாள், தன்னை சுகம் விசாரிப்பாள் என்ற ஆவலுடன் அவளை பார்த்தபடியே வருகின்றார். இந்த பெண்மணியும் தன்னுடைய கணவனின் கைகளை பிடித்தபடி நடந்து வருகின்றாள். அவளது நடையுடைய பாவனை எல்லாம் மாறி இருக்கின்றது. மிக அண்மையில் வந்ததும் அந்த ஆசிரியரையும் அடையாளம் கண்டுகொள்கின்றாள். ஆனால் அவள் அந்த ஆசிரியரை தனக்கு முன்பின் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றாள். ஆசிரியரோ எந்த விதமான மனக்கிலேசமும் இல்லாமல் அந்த மரணச் சடங்கிலே பங்கு பெற்றுவிட்டு தன்னுடைய வீடு நோக்கி செல்கின்றார்.
நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சில வேளைகளிலே சில மனிதர்கள் ஒரு உயர்நிலையை அடைந்ததும் தான் இந்த உயர்நிலையை அடைவதற்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுகிறார்கள். அவ்வாறாக ஒருவரும் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.